உல்லாச குளியலோ? இருடி வரேன். மா, எப்போ ஊருக்கு போறாங்க அவங்க? ரொம்ப ஓவரா பண்றான். மெதுவா பேசுறி, கேட்டு போகுது. உன் முறை பையன் தானே, நீ தான் கொஞ்சம் அனுசரிச்சு போகணும். எப்படியும் அவன் உனக்கு நாளைக்கு தாலி கட்ட போறவன் தானே. ஏமா தங்கச்சி சாவித்ரி, இதோ வரேனா. தாலி கட்டுறானா தான். புல்லட்டில் கெத்தாக தான் இருக்கான். புல்லட் யார் ஓட்டினாலும் கெத்தாக தான் இருப்பாங்க. ஆனால் மாசா இருக்கானே, பொன்னி சொதப்பாத. மருமகளே, நீ என் பையன் பெரியவன் ஆயிட்ட உடனே கல்யாணம் உங்க 2 பேருக்கு தான். எப்படியும் அவன் உனக்கு நாளைக்கு தாலி கட்ட போறவன் தானே. அத்தை சொன்னாங்க தான் வந்தேன். ஏறி உட்கார். போலாமா? ஒன்னதான் போலாமா? மாமா, உன் கூட கொஞ்சம் பேசணும். திரும்பாத மாமா. அப்புறம் நான் சொல்ல வந்ததெல்லாம் மறந்துடுவேன். என்னதான் உன் கூட சண்டை போட்டாலும் எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் மாமா. இப்படிலாம் நான் யார்கிட்டயும் பேசினதே இல்லை. சத்தியமாக உன் முன்னாடி வந்து இப்படி பேசுவேன்னு நினச்சி பார்த்தது கூட இல்லை. முன்னாடிலாம் நீங்கள் எப்போ ஊர் விட்டு போவீங்கன்னு இருந்தது. ஆனால் இப்போது இன்னும் கொஞ்ச நாள் இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுது. அதுவும் இல்லாமல் நான் லவ்லி, இம்ப்ரெஸ்ட். ரஹ்மான் தாயா. ஏய், முதுகுக்கு பின்னாடி ரெடி பண்ணிருக்க. தெரிஞ்சிருந்தா முதுகு சொல்லி சொல்லிருப்பேனே. படி. அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த மாதிரி சடனெல்லாம் பின்னாடி வந்து நிற்காதுண்ணே. எனக்கு மோகினி பிசாஸ்னா பயம். பூர்ணி, ஊருக்கு கிளம்புறேன். தெரியும் மாமா. நேற்றுக்கு நீ ஏதோ பேசின, அதை மதிக்காமல் நான் ஜாலியாக பாட்டு கேட்டு வெறுப்பேற்றிட்டேன்ல. நாளிலேருந்து நீ பேசணும்னு நினச்சாலும் பேச முடியாதுல்ல. கண்ணு முன்னாடி ஒரு நாள் சுற்றிட்டு இருந்த. நாளிலேருந்து உன்னை பார்க்கணுன்னு நினச்சாலும் பார்க்க முடியாது. இவ்வளோ நாள் அடிச்சுக்கிட்டோம் பிடிச்சிக்கிட்டோம். ஆனால் இன்னையோட அதெல்லாம் முடியுதுன்னு நினைக்கும்போது ஏதோ ஏதோ ஒரு மாதிரி மாமா, ஏதோ ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்குடி. அப்பா, நிம்மதியா இருப்பேன். நாளையிலேருந்து இந்த முகரையை பார்க்க வேணாம் பாரு மாமா அப்படின்னு அந்த குரல் கேட்கவே வேணாம். சண்டையே இல்லாம நான் நிம்மதியா இருப்பேன், ஜாலியா இருப்பேன். பாய். முக்கியமா ஒரு விஷயம், சென்னை பக்கம் வந்துடாத.
பாத்தியா பாப்பா, ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் அம்மா தான் அப்பாவை துரத்தி துரத்தி லவ் பண்ணியிருக்கேன். ம், கதையை முழுசா கேளுடி மக்கு பொண்டாட்டி. அத்தை அத்தை, என்னையா தக்காளி வேணுமா? அது இல்ல அத்தை. நிஜமாவே தக்காளி தான்ப்பா. பா நீ அது சொல்லுப்பா. அட நிஜமாலே தக்காளி தான்ப்பா. யோ பெரிய மனுஷன். அத்தை, உங்க பொண்ணு ரொம்ப ஓவரா பண்றா. ஊருக்காரங்க முன்னாடி என் மானத்தையே வாங்கிட்டா. குளிக்கும் போது ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு. அவ சும்மா விளையாடுறாயா? அவ பார்க்க தான் வில்லி மாதிரி இருப்பா. வெள்ளந்தியா அவ. அப்பா கூட இல்லாத குறை தெரியக்கூடாதுன்னு செல்லம் கொடுத்து வளர்த்துட்டேன். நான் உனக்காக உன் ஊருக்கு வந்தேன். நீ என்னை போக விட்ட. சீக்கிரமே உன்னை என் ஊருக்கு வர வைப்பேன். வந்தா கண்டிப்பாக போக விட மாட்டேன். இப்போ தெரியுதா எனக்கு உன் மேலே லவ் இருக்குன்னு. அம்முட்டு லவ்வா மாமா உங்களுக்கு என்னால? என் அத்தம்மாவுக்கிட்ட நாலேருந்து பண்ணாம வேற யார் பண்ணுவா? ஏய் பாப்பா, ஓ ஜூ 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 ஜூ, பாப்பாக்கு தங்கச்சி பாப்பா வேணுமா? வேணும்னா ஒரு ஹைஃபை கொடுங்க பாப்போம். ஐ எங்க இவ காலையிலே போயிட்டா? காஃபி குடிக்கலாம் காலை கடன் வராதுன்னு தெரியாதா? மருமகளே என்னவோ சரியில்லையே. காலையில போயிட்டு வர. இதனால மதன் மாமாக்கு ஹோட்டல்ல சாப்பிட்டு நாக்கு செத்து போச்சா? அத வாய்க்கு ருசியா சமைச்சு போட சிக்கன் வாங்கிட்டு வரேன். அதுக்கே ஓடி வர. இங்க நிலுக்கு தெரியும். அவனுக்கு கறி வாங்குறேன், என் கறி போயிடுச்சு.
போச்சே. நீ தான் சமைச்சியா? ம். என்ன மருமகளே, மசாலாலாம் தூக்கலா போட்டுக்க போல. என்ன கடிக்க வரா? என்னடா மவனே, ஒர்க் ஃப்ரம் ஹோமா? எப்ப பாரு வேற. சை, ஒன்னு கடிக்குது, இன்னொன்னு குலைக்குது. போ போ மாமா கிட்ட போ. ஹச். ஏன் கண்டுக்க மாட்டேங்குது? மாமா மாமா சிக்கன் ரெடி, சாப்பிட வாங்க மாமா. இன்னொரு மாமா சூடாறதுக்குள்ள சாப்பிட வாங்க மாமா. மாமா தோ வந்துட்டேமா. மாமா சிக்கன் ரெடி மாமா. அதான் சிக்கன் தான்மா. மாமா சிக்கன் ரெடி மாமா. பெரிய மாமா நோனோடு சிக்கன் புரியுமா? ரெடி மாமா, வாங்க மாமா. ஓ, அவனா? மாமா எடு செருப்ப. மாமா எவ்வளவு நேரமா வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க, கொஞ்சமா சாப்பிடுங்க. சாப்பிடுங்க மாமா, இந்தாங்க. டேய், வேலை செஞ்சுட்டு இருக்கேன்ல, சும்மா எப்போ பார்த்தாலும் சோறு சோறு. தேனு வேணுமோ தேலு வேணுமோ? ஐடியா வேணும் என்ன ஐடியா? மதன் மாமாவை கரெக்ட் பண்றதுக்கு. ஏய், கல்யாணம் முன்னாடி தான் கேட்டேன், இப்போ கேக்குற. பா, தொட்ட உடனோடு என்னடி ஆச்சு? மதன் மாமா என்ன கண்டுக்கவே மாட்டேன்றா தெரியுமா? ஆசை ஆசையா பிரியாணி செஞ்சு கொண்டு போய் ஊட்டினேன், தட்டி விட்டுட்டார் மாமா. உனக்கு தான் அவனை பத்தி தெரியாதா? நீ இருக்கும்போது தட்டி தான் விடுவான், நீ போனப்பதான் உழவு காட்டுவான். போய் பாரு. எப்படி இப்பன்னு பார்த்து வேலைக்காரியும் இல்ல, வேலைக்காரியம் தான் 3 வாரம் ஐடியா வரும். இல்ல 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 இல்ல, கல்யாணத்துக்கு முன்னாடி எதை வச்சு மாமாவை கட் பண்ணியோ அதையே இப்போ ஃபாலோ பண்றோம். எதை வச்சு மாமா? உன்னோட கியூட்னஸும் இன்னசென்ஸும் எங்க? அந்த கியூட்னஸ் அப்படியே கொஞ்சம் காட்டு பார்க்கலாம். பார்த்தா எனக்கு எரிச்சல் மாதிரி ஆகுது. மாமா சரி சரி, மூஞ்சி அப்படி வைக்காத, அதையே போய் பண்ணி தலை போ. நான் போய் தலை வரைட்டு போறேன். போ. இது வேலைக்காரிக்கு அனுப்ப வேண்டியதான். ஹலோ சார், நீங்கள் கொடுத்த சோர்ஸ் அண்ட் டைமில் என்னால் இவ்வளோ ப்ரொடக்டிவ் தான் சார் காட்ட முடியும் சார். இவன் வேற என்னன்னு தெரியலையே, நாய் மாதிரி குளிச்சிட்டு இருக்கானே. இந்நேரம் நம்ம மருமக போனா கடிச்சு கொதறிடுவானே. மாமா என்ன பண்றீங்க மாமா? தள்ளுங்களேன். ஐயோ, இவன் வேற வந்துட்டாலே, என்ன பண்ண போற தெரியலையே. அதான் மாமா, ஐயோ யாரோ கால் பண்றாங்க மாமா. சிக். நான் என்ன பண்றதுன்னு பாக்குறீங்க? கை தட்டினா அந்த கிடுகிடுப்புல கொரோனா ஓடிடுமா? அப்புறம் அந்த பக்கத்து வீட்டு டாலி இருக்கால, இன்னைக்குன்னு பார்த்து ஓவரா வேற பெர்ஃபார்ம் பண்றா.
கல்யாணத்துக்கு முன்னாடி எதை வச்சு மாமாவை கரெக்ட் பண்ணியோ அதையே இப்போ ஃபாலோ பண்றோம். ம்? என்ன பேச்சு சத்தத்தையே காணோம்? அஹ், ஆ? மாமா fuck you. சோலி முடிஞ்சது. என்ன முறைக்கிறாரு? மறுபடியும் சொதப்பிட்டேனா? ஓடிடுடி பூர்ணிமா.